இது மகிமை நேரம். சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட புத்தகம் ரூத்தின் சரித்திர புத்தகம். இந்த வாரத்துல நம்ம ரூத்தின் சரித்திர புத்தகத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த ரூத் ஒரு மோவாபிய பெண் தான். ஆனாலும் இந்த பரிசுத்த வேதாகமத்துல அவங்களுடைய பெயர் ஒரு புத்தகத்தின் பெயராக கூட வந்திருக்குது. அப்போ அவங்க கிட்ட இருந்த விசேஷித்த தன்மைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த ரூத்தின் சரித்திரத்துல 1வது அதிகாரத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அநேக இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை விட்டு வேறே தெய்வங்களையும் பாவமான வாழ்க்கையையும் பின்பற்றின காலங்களில் கூட ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டதை நாம் பார்க்கலாம். வரலாற்றுல எல்லா பகுதியிலையுமே நம்ம அப்படி ஒரு கூட்ட ஜனங்களை நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு 3 பேரை குறித்து தான் நம்ம இந்த ரூத்தின் சரித்திர புத்தகத்துல நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த யூதாவில் உள்ள பெத்லஹேம் அப்படிங்கிற இடத்துல எப்பிராத்தியர் இருந்தாங்க. அதுல அவங்க தான் யாருன்னா எலிமெலேக்கு ஃபேமிலி. எலிமெலேக்கு அவங்களுக்கு ஒரு அழகான மனைவி நகோமி, அழகான 2 குழந்தைகள், ஆண் பிள்ளைகள், மக்களும் கிளியும், நல்ல ஃபேமிலியா இருந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல பஞ்சம் வந்தது நிமித்தமாக அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்த விட்டு அவங்க மோவாப் தேசத்துக்கு கடந்து போறாங்க. இது நார்மலா எல்லாரும் யோசிக்கிறது தான். ஏன்னா அவங்களுடைய முற்பிதாக்கள், அதாவது ஆபிரகாம்லாம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 12வது அதிகாரம் 10வது வசனத்துல இருக்குது. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடியதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். பாருங்க, இந்த எலிமெலேக்கோட முற்பிதாக்கள் தான் இந்த ஆபிரகாம். இவங்க ஒரு பஞ்சம் வந்தப்போ அவங்க இடத்தை விட்டு எகிப்துக்கு போனது உங்களுக்கு தெரியும். ஈசாக்கு போயிருக்கிறாரு, யாக்கோபு போயிருக்கிறாரு. அப்போ அவங்கள மாதிரி நம்மளும் பஞ்சம் பிழைக்க நம்ம வேற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் இருந்திருக்கலாம். நம்ம கூட நிறைய டைம்ல மற்றவர்களுடைய அனுபவங்களை, அவங்க வாழ்க்கையில் நடந்ததை நம்மளும் பின்தொடர்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு வேறு விதமாக வழிநடத்த அவர் வல்லவர். ஒருத்தருக்கு இந்த பாதைனா இன்னொருத்தருக்கு வேற ஒரு பாதையில ஆண்டவர் வழி நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து அதன் பாதையிலே வழி நடத்தினார். அடுத்து யோசுவா கூட்டி சொல்லும் போது யோர்தானை தடுத்து நிறுத்தி கூட்டி சென்றார். ஆகாருக்கு தண்ணீர் கிடைத்தது, அது ஒரு வேறு விதமாக கிடைத்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கண்மலையிலிருந்து வந்தது. அப்படி ஒவ்வொருவருக்கும் அந்த தேவைகளை ஆண்டவர் ஒவ்வொரு விதத்துல சந்திப்பார். வேற வேற வழிகள் இருக்கும். சரியா? நம்ம வேற யாருக்கோ ஆண்டவர் கொடுத்த வழியை இந்த வழியில நம்ம நடப்போம்னு சொல்லிட்டு பின்னாடி போயிடக்கூடாது. ஆண்டவருடைய ஆலோசனை மிகவும் முக்கியமானது. இந்த எலிமெலேக்கு அவங்க ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டிருந்திருக்கலாம். அந்த ஊர்ல தன் சொந்த தேசத்தை, தன் இன ஜன மக்களை, அங்க இருந்த நிலங்களை எல்லாம் விட்டுட்டு இவங்க மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு உறுதியே இல்லை. ஏன்னா இங்க நம்ம ரொம்ப பஞ்சத்துல இருக்கோம். அப்ப நம்ம போற இடம் அது ஒரு புது இடம். அந்த இடத்துல நம்ம எப்படி இருப்போமோ என்னமோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஒரு உறுதியற்ற சூழ்நிலை தான். அங்க குடும்பமா போயிட்டாங்க. அங்க போன இடத்துல பாருங்க, அந்த இடத்துல அதுல இருக்கும் நகோமியின், அதாவது 3வது வசனம், நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான், அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். பாருங்க, இங்க கஷ்டம்னு சொல்லிதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி, இங்க கஷ்டம்னு சொல்லிட்டு தான் இன்னொரு இடத்துக்கு போறாங்க. அங்க பார்த்தா தன்னுடைய கணவர் இறந்து போயிருந்தாரு. அப்பமாவது அவங்க திரும்பி வந்திருக்கலாம், என்ன ஒரு நஷ்டம் வந்ததுனால. ஆனா அவங்க அதை பெருசா எடுத்துக்கொள்ளவில்லை. மீண்டுமாக அங்க இருக்கிறாங்க. இருந்துட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் வயது வந்துச்சு. அப்பமாவது அவங்க என்ன பண்ணி இருந்திருக்கணும், தன் ஜனத்தார் இடத்துல அவங்க வந்திருக்கணும். தன்னுடைய இன மக்களிடத்துல நம்ம பெண் தேடி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நகோமி அப்படி பண்ணல. அவங்க அந்த மோவாப்பியர் யார் அப்படின்னா, இந்த லோத்துவின் மூத்த குமாரத்தியின் மகன் மோவாப். அவங்க சந்ததியை தான் மோவாப்பியர்னு சொல்றோம். கர்த்தரால் அருவருக்கப்பட்ட சந்ததி. இந்த தேசத்துலதான் இவங்க குடியிருக்க போயிருக்கிறாங்க. அங்க இப்போ மக்லோன் கிளியோன் 2 பிள்ளைகளுக்குமே அங்க உள்ள பெண்களையே திருமணம் செய்து வச்சுட்டாங்க. பாருங்க, மேலும் அவங்க ஏறக்குறைய 10 வருஷம் அங்க வாசம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு.
5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். இப்ப பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. அப்ப தொடர்ந்து நஷ்டத்தின் மேல நஷ்டம், ஒரு உறுதியற்ற ஒரு வாழ்க்கையில அகப்பட்டு கொண்டாங்க இந்த நகோமி. ஏற்கனவே ஒண்ணுமே இல்லாம அதான் ஒரு வயிற்று பிழைப்புக்காக தான் அங்க மோவாபுக்கு போனது. அங்க போனா மீண்டும் அடி, தன்னுடைய கணவர் இறந்துட்டாங்க. அடுத்து மறுபடியும் அடி, தன்னுடைய மகனை அவங்க இழந்து விட்டாங்க. நம்ம கூட சில சிச்சுவேஷன்ல இப்படிதானே இருக்கும். என்ன நடக்கும், எப்படி நடக்கும்னு சொல்லி எதுவுமே ஒரு உறுதி இல்லாத சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கலாம். கடன் தலைக்கு மேல போயிருக்கலாம், என்ன கடன் பாரம், நான் இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும், அல்லது ஒரு வியாதி ஒரு முற்றின சிச்சுவேஷன்ல இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த உங்க உறுதியற்ற வாழ்க்கையில நீங்க இருக்கிறீங்களா? நீங்க உறுதியாக ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்வாறாக சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். பாருங்க, நம்ம ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காக்க வல்லவராக இருக்கிறார். அடி மேல அடி விழலாம், நஷ்டம் மேல நஷ்டம் இருக்கலாம். இதுக்கு மேல என்ன நடக்க போகுது என் வாழ்க்கையில? ஏன்னா அடுத்து நகோமிக்கு கூட அந்த டேன் இருந்திருக்கலாம், என்ன அவங்க பயந்து கொண்டு இருந்திருக்கலாம். இனி என்ன நடக்கும், எல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிட்டு இனி என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியற்ற வாழ்க்கையில இருக்கிறீங்களா? உங்களை ஆண்டவர் பார்த்து சொல்றார், ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளும் பொழுது உங்களை பூரண சமாதானத்துடன் ஆண்டவர் வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்று சொல்லுகிறார். எங்க ரிலேஷன்ல எங்க சித்தப்பா அடிக்கடி எப்பவுமே சொல்லுவாங்க, நான் வந்து உப்பு விற்க போனேன், மழை பெஞ்சது, மாவு விற்க போனேன், காத்தடிச்சதுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பிசினஸ் தொடங்கினாலும் தொடர்ந்து நஷ்டத்தின் மேல நஷ்டம் வருகிறதாக அப்படி சொல்லுவாங்க. நீங்களும் அது மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஒரு உறுதியை, ஒரு பிடிப்பே இல்லாம உங்க வாழ்க்கையில இருக்கிறீங்களா? எதை எடுத்தாலும் நஷ்டமா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த உறுதியற்ற வாழ்க்கையில ஆண்டவரை உறுதியாக நீங்க பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படிதான் நினைச்சிருந்திருப்பாங்க. என்ன, எகிப்தை விட்டு எப்படியாவது வெளியில போயிடணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி ஆண்டவர் வெளியில கூட்டி கொண்டு வந்தார். இவங்க வந்து அங்க போனா ஆப்போசிட்ல என்ன இருக்கு, செங்கடல் இருக்கு. அப்ப அங்கேயும் ஒரு அடி விழுற மாதிரி இருக்குது. பின்னாடி திரும்பி சரி நம்ம வந்த இடத்துக்கே போயிடலான்னு பின்னாடி பார்த்தா அந்த எகிப்தியர் அவங்களை துரத்தி கொண்டே வருகிறாங்க. எங்க பார்த்தாலும் நெருக்கம், ஒரு உறுதியற்ற, நம்ம சாவா வாழ்வா ஒரு உறுதியற்ற சூழ்நிலையில அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்கன்னா, அந்த இடத்துலதான் யாருமே எதிர்பார்க்காதபடி அந்த செங்கடலை 2ஆ பிளந்து ஆண்டவர் பாதையை ஏற்படுத்தினார். இன்றும் நீங்க ஒரு உறுதியற்ற சூழ்நிலையில இருக்கிறீங்களா? ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. அவர் உங்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வார். பூரண சமாதானம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையிலே உறுதியை இழந்து, நம்பிக்கை இழந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. உண்மை உறுதியாய் பற்றி கொள்வேன்னு சொல்லிட்டு சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க. அவர்களை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுங்க. ஆமென். மகிமை